Hello all, I'm back with another wonderful video. உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக சூப்பரான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு ஃபேன்சியான வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன வேர்ட்ஸ், அதோடைய மீனிங் என்ன, அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேட்ரோப். சேட்ரோப், நீங்கள் வார்ட்ரோப்புங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சேட்ரோப் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் புதுசாக இருக்கலாம். சேட்ரோப் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் பேச்சுலர்ஸ் ரூம், அதே மாதிரி பர்சனல் பெட்ரூம்லலாம் நீங்கள் பார்க்கலாம். துணியெல்லாம் வந்துட்டு கபோர்ட்குள்ளார வைக்கிறதுக்கு பதிலாக, இல்லை வார்ட்ரோப்குள்ளார வைக்கிறதுக்கு பதிலாக சேர் மேலேயே போட்டுட்டு அதை அப்படியே வார்ட்ரோப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சேட்ரோப் அப்படிங்கிறது. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் அ நியூ வேர்ட் ஃபார் யூ. ஸோ இன் மை ரூம் ஐ யூஸ் மை சேர் அஸ் சேட்ரோப் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ஹவ் யூ கான்டெக்ஸ்டுவலி யூஸ் இட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு fancy word. I hope you got the meaning. Let's go to the next one. Next word என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் குக்கி. He is a sharp cookie. ரஹ்மான் இஸ் அ ஷார்ப் குக்கி அப்படிம்பாங்க. ஷார்ப் குக்கி அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறத ஃபேன்சியாக சொல்கிறதுக்கு பேர் தான் ஷார்ப் குக்கி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து நான்வர்சேஷன். நான்வர்சேஷன் அப்படிங்கிறது நமக்கு டேர்ம் தெரியலனாலும் நம்ம டெய்லி யூசேஜில் இருக்கிற ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத விஷயம், இல்லை சென்சிபிளே இல்லாத விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் நான்வர்சேஷன் அப்படிம்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் நான்வர்சேஷன்ஸ். அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டும் எப்பயுமே வந்து சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசுவோம். அது ஒரு கான்வர்சேஷன் நினச்சி நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் நான்வர்சேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்பெக்டேஷன். இது ஒரு ஸ்லாங் டேர்ம். டெக்ஸ்பெக்டேஷன் அதாவது நம்ம வந்து நமக்கு பிடிச்ச பர்சனுக்கு நம்ம மெசேஜ் அனுப்பியிருப்போம். ரிப்ளை வரலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லைங்களா? ரொம்ப நேரம் ரிப்ளை வருது, ரொம்ப நேரம் லேட் ஆகுது ரிப்ளை வர்றதுக்கு. இந்த ஒரு கான்செப்ட் இதுக்கு பேர் தான் வந்துட்டு டெக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது டெக்ஸ்டிங்லேயே வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தான் டெக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிம்பாங்க. திஸ் இஸ் அ ஸ்லாங் வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் வேர்ட். செல்ஃபிஷ் அப்படின்னா CELLFISH. இது வந்துட்டு செல்ஃபிஷ் கிடையாது, பட் அதோடைய ஒரு ஆட்ரிபியூட் இந்த வேர்டுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்மளாம் கேங்காக உட்காந்துருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் அதை மீறி ஒருத்தங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம வந்து செல்ஃபிஷ் அப்படிம்போம். ஸோ டோன்ட் பி a செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். அது ஒரு புது வேர்டு தான். இட்ஸ் அ மாடர்ன் வேர்ட். இட்ஸ் அ வெரி ஃபேன்சி வேர்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஹைப்ரிட் ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் பேண்டமிக் இந்த வேர்ட் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஹைப்ரிட் ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு ஒரு 3 days, ஒரு வாரத்தில் 3 days ஆஃபீஸ் போகிறீங்க அண்ட் 3 days ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க. இந்த ஒரு பிளெண்ட் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு தான் வந்துட்டு ஹைப்ரிட் ஒர்க் கல்ச்சர் அப்படிம்பாங்க. ஸோ டு யூ கோ டு ஆஃபீஸ் எவ்ரி டே ஆர் இஸ் இட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நோ, இட்ஸ் ஹைப்ரிட் ஒர்க் கல்ச்சர் தட் வி ஃபாலோ அப்படிங்கிறது. இதுதான் வந்து சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங். இது ரொம்ப பாப்புலரான வேர்ட். ஆஃப்டர் COVID-19 நிறைய பேருக்கு யூஸ் பண்ண ஒரு வேர்டு தான். அண்ட் இட் ஹஸ் பிகம் அ ப்ராமினன்ட் வேர்ட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் நத்திங் பட், நமக்கு ஒரு சப்போஸ் நமக்கு கோவிட் இருக்குது, இல்லை ஒரு டிசீஸ் இருக்குது, அது பரவப்படுற ஒரு டிசீஸ் அப்படின்னா நான் ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட இருந்து இல்லை பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டையாவது இருந்து தூரமாக விலகி நிற்கிறதுக்கு பேர் தான் சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் பிட்வீன் another person and me, that is called as social distancing. Okay, we practiced a lot of social distancing during COVID times. இப்படி தான் அந்த வேர்டை நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், கிக் எக்கானமி அப்படிம்பாங்க. கிக் எக்கானமி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எக்கனாமிக் டேர்ம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீலான்ஸ், அப்புறம் சைடில் பிஸ்னஸ் பண்ணுறது, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் மெயின் ஒர்க் இல்லைங்களா, அந்த சைட்லேருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்கம் வருது இல்லைங்களா, இந்த செட்டப்புக்கு பேர் தான் கிக் எக்கானமி அப்படிம்பாங்க. த கிக் எக்கானமி இஸ் ரைசிங் அப் இன் இந்தியா. இப்படி தான் வந்துட்டு சென்டென்சஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது மெயின் ஒர்க் இல்லாமல் ஃப்ரீலான்ஸ் அண்ட் சைட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதில் சம்பாதிக்கிற எக்கானமியில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த கிக் எக்கானமி இஸ் ரைசிங் இன் இந்தியா அப்படி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் கேஆஸ் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு குழப்பம். ஓகே, இட் ஹஸ் பிகம் அ கேஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்டென்ஸில். ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி கேஆஸாக மாறிடுச்சு. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் ரொம்ப குழப்பமாக மாறி பெரிய ஒரு கலகமே நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கேஆஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம். ஓகே, நெக்ஸ்ட், இந்த வேர்டு வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. இட்ஸ் கால்ட் அஸ் லேட் ஆஃப், இல்லை லே ஆஃப் அப்படிம்பாங்க.
லே ஆஃப் அப்படின்னா வேலையை விட்டு நீக்கிறது, அவங்கள விலக்கிறது, வேலையை விட்டு விலக்கிறது ஃபார் சர்டன் ரீசன்ஸ். அதாவது கம்பெனினால் அஃபோர்ட் பண்ண முடியல, காஸ்ட் கட்டிங் நடக்குது, அதனால அந்த பர்சனை வந்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை அந்த டீமையோ வந்து லே ஆஃப் பண்ண வேண்டியதாக போச்சு. வி விட்னஸ்ட் அ லாட் ஆஃப் லே ஆஃப் இன் 2023 அண்ட் 2024. அதாவது நிறைய பேர்த்த வேலையை விட்டு விலக்கி இருந்தாங்க. அந்த கான்செப்டுக்கு பேர் தான் லே ஆஃப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரென்ச்மெண்ட். ரிட்ரென்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்னு இல்லை, லைக் எனி செட்டப் வந்துட்டு எனி என்டிட்டி நிறைய காஸ்ட் செலவாகுது, அது செலவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, காஸ்ட் கட்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ரிட்ரென்ச்மெண்ட்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there was a lot of retrenchment measures taken by the company or taken by the government அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரீசனுக்காக பண்ணாங்களோ அந்த ரீசனை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசெஷன். ரிசெஷன் அப்படிங்கிறது எகெயின் அன் எக்கனாமிக் டேர்ம் தான். அது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் பாப்புலரான ஒரு வேர்டு, அதனால நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்கனாமிக் டவுன் டர்ன் நடக்குது, அதாவது எக்கானமியே கொஞ்சம் டல்லாக போகுதுங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும் இல்லையா, அது அந்த பீரியடுக்கு தான் ரிசெஷன் பீரியட் அப்படிம்பாங்க. அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are expecting a recession in 2025. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃப்ளேஷன். ஓகே, இப்போ எக்கானமி டல்லாக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, ஒரு எக்கானமி டவுன் டர்ன் ஆக போகுது, அந்த மாதிரி பீரியட்லாம் ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தியாகும், விலைவாசி ஜாஸ்தியாகும். அதை தான் இன்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க. த பெட்ரோல் ப்ரைஸஸ் ஹவ் கான் அப் டியூ டு இன்ஃப்ளேஷன். அதாவது இன்ஃப்ளேஷனால் நிறைய ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெட்ரோலோடதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் கரெக்டான யூசேஜ். அதுவே டீஃப்ளேஷன் அப்படின்னா அதோடைய ஆப்போசிட், ப்ரைஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு, ரைஸான ப்ரைஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு, அதை தான் வந்துட்டு டீஃப்ளேஷன் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம், நிறைய ஃபேன்சி வேர்ட்ஸும் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன, உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதெல்லாமே இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். I'll see you on the upcoming videos. Bye bye.